நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 13/7/2026 திங்கட்கிழமை, ஆனி மாதம் 29ஆம் தேதி. நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:20 வரை மிருக சீரிஷம், பின்பு திருவாதிரை. இன்றைய விசேஷம் அமாவாசை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி. சூரிய உதயம் காலை 5:59 மணி. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் காலை 7:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். மேஷ ராசி அன்பர்களே, பொது பலன்கள். உடல் நலனில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். பணியிடத்தில் ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எடுத்த காரியங்களில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். சென்னை திருவான்மையூர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். புதிய முதலீட்டை தவிர்ப்பது நல்லது. வெள்ளிக்கிழமையன்று துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பணவரவு சீராகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். அலுவலகத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிதாக சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும். கந்தசஷ்டி கவசம் படித்து வர மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களே, பொது பலன்கள். தாயாரது உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் உண்டாகும். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். சகோதர வழியில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட கேதுவினால் ஏற்படும் மனக்குழப்பங்கள் நீங்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். விருந்தினரின் வருகையால் வீடு களை கட்டும். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பொருளாதார வளர்ச்சியை தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். அலுவலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். யோகா உடற்பயிற்சி செய்து வர உடல் ஆரோக்கியம் மேம்படும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர சோம்பல் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, பொது பலன்கள். செலவுகள் கூடுதலாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நிதானமாக செயல்பட பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். தொழில் ரீதியாக பெரும் பலத்தை தரும். முழங்கால் அல்லது கால்களில் இருந்த வலிகள் நீங்கி சுறுசுறுப்படைவீர்கள். பண விஷயத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து பட்ஜெட் போட்டு செயல்படுவது நல்லது. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு பிறக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுப செய்திகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை ஜபிக்க தைரியம் அதிகரிக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். தேவையற்ற வீட்டுப் பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். கடக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். நிதி நிலைமை மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களுக்கு விருந்து கொடுத்து மகிழ்வீர்கள். அஜீரண கோளாறுகள் வரலாம் என்பதால் உணவு கட்டுப்பாடு அவசியம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வர நிதி நிலை
நிலை மேலும் உயரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் உருவாகும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு நன்மை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். மன ரீதியாக பாதிப்பு ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது உங்களது தன்னம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும். சிம்ம ராசி அன்பர்களே, பொது பலன்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். முதலீடு செய்ய ஏற்ற நாள். வருமானத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சனிக்கிழமைகளில் கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அஷ்டம சனியின் தாக்கம் குறையும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவால் நிறைந்த நாள். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபட கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை மேலோங்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். கிரகங்களின் சாதகமான பலன் காரணமாக அதிர்ஷ்டம் கூடும். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். பணியிடத்தில் ஏற்படும் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேட்பது உங்களது கௌரவத்தை மேலும் உயர்த்தும். கன்னி ராசி அன்பர்களே, பொது பலன்கள். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். ஆரோக்கியமான உணவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பொருளாதார நிலை மேம்படும். கன்னி ராசி ஹஸ்தம் நட்சத்திரம். உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். மாணவர்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் கடினமாக உழைக்க வேண்டி வரும். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வர தடை தாமதம் நீங்கும். துலாம் ராசி அன்பர்களே, பொது பலன்கள். உங்கள் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் எளிதாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். பொருளாதார ரீதியாக பொற்காலமான நாள். அலுவலக வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு வேலைகளில் உள்ள தடையை நீக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தினரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். சிவபெருமான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். உங்களது நிர்வாக திறமை வெளிப்படும். மாணவர்களுக்கு புதிய பயிற்சிகளில் சேர ஆர்வம் கூடும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணியிடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். மன அமைதி சிறப்பாக இருக்கும். புதிய முதலீட்டை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்கள் அடைப்படும். சென்னை பாடி திருவல்லீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும். நண்பர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் காகத்திற்கு எள் சாதம் வைக்க சனி பகவான் அருள் கிடைக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். வெளிநாட்டு யோகம் தேடி வரும். புதிய முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெருமாள் கோவிலுக்கு சென்று வர எல்லா நன்மையும் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, பொது பலன்கள். நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும்.
தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் அலுவலகத்தில் சிறப்பான பலனை தரும். உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஊதிய உயர்வை தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் உற்றார் உறவினர்களிடம் கவனமாக பேச வேண்டும். பொருளாதார ரீதியாக திருப்பு முனையை ஏற்படுத்தும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயார் வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் பணியிடத்தில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் குறித்து யோசிப்பீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, பொது பலன்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வீண் அலைச்சல்கள் குறையும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் மனம் உற்சாகத்துடன் காணப்படும். உங்களின் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் பொருளாதார நிலை மேம்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். நவக்கிரக வழிபாடு நன்மை அளிக்கும். கும்பராசி அன்பர்களே, பொது பலன்கள். மன அமைதி கிடைக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இது நல்ல நேரமாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களை பெறுவீர்கள். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி சதயம் நட்சத்திரம் நிதிநிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும். குருஸ்தலங்களுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் உங்களது கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். மீன ராசி அன்பர்களே, பொது பலன்கள். நிதி நிலைமை படிப்படியாக உயரும். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த பிணக்குகள் நீங்கும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் பணியிடத்தில் உங்கள் ஆளுமை அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். சிவபெருமானை வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மீனராசி ரேவதி நட்சத்திரம் புதிய உறவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணவரவு சீராக இருக்கும். முடிவுகளை எடுப்பதில் சிறிது குழப்பம் ஏற்படலாம். சூரிய பகவான் வழிபாடு நன்மை தரும்.